நான் தற்குறி. நம்ம நான் தற்குறி தான் இந்த நிகழ்ச்சி தொடருக்கு பேரே வச்சிருக்கோம். அந்த தற்குறின்ற வேர்ட் அவங்க யூஸ் பண்ணும்போது அது டிரோகேட்டரி டர்ம் திட்டத்துக்கு வசவு சொல்லா தான் பயன்படுத்துனாங்க. நீ தற்குறி அப்படின்னு சொன்னாங்க. எந்த அர்த்தத்துல அவங்க சொன்னாங்கன்னா, அவங்க யார மனசுல வச்சு சொன்னாங்கன்னா, இந்த சின்ன பசங்க, இந்த பசங்கலாம் வந்து பேச வந்துச்சுங்க அப்படின்னு ஆட்டிட்யூட்ல சொன்னாங்க. அந்த டோன் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இந்த பொண்ணுங்கலாம் வந்து பேச வந்துட்டீங்க. கரெக்ட். இந்த பொம்பளைங்கலாம் வந்து பொம்பளைங்க கூட சொல்லுவோம். இந்த பொட்டத்திங்கலாம் வந்துட்டாங்க. அதே தான் தற்குறிகளும். அப்போ அகைன் லெட்ஸ் கோ பேக். தற்குறின்றது உண்மையிலே கெட்ட வார்த்தையா? அப்ப நீங்க ரொம்ப தேடி தொலாவி பாத்தீங்கன்னா, தற்குறின்ற வார்த்தை ஏற்கனவே தொல்காப்பியத்துல இருக்கு. எந்த அர்த்தத்துல வருது? தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்ற பேர்ல வருது. இட்ஸ் அன் அணி. செய்யுள் இலக்கணத்துல அது வருது. அப்ப என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க? அந்த புலவர் வந்து தன்னுடைய சொந்த குறிப்ப அந்த கதையில எழுதி, பாட்டுல எழுதிட்டாருன்னா, அது தற்குறிப்பு ஏற்ற அணி. யார் எழுதியிருக்காரு? இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. எந்தெந்த தமிழ் புலவர்லாம் நீங்க பேர் சொன்னீங்களோ எல்லாரும் தற்குறிப்பு ஏற்ற அணி பண்ணியிருக்காங்க. அப்ப தற்குறிப்பு சொல்றதுன்னா யார் சொல்லுவா? அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தான் தற்குறிப்பை சொல்ல முடியும். அப்ப தற்குறிப்புன்றது இட் இஸ் நாட் அவங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண அல்பப்படுத்துற வார்த்தை கிடையாது. ஐ ஆம் மை ஓன் ஐடென்டிட்டி. ஐ ஹேவ் த ரைட். ஐ வில் ஸ்பீக். ஐ வில் சே. ஐ ஆம் மை ஐடென்டிட்டி. அந்த இடத்துக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தற்குறி. அப்ப தற்குறின்னு சொல்றது வந்து ஒரு தாழ்வான விஷயம் இல்ல. அது ரொம்ப உயர்வான விஷயம். நமக்கு தெரியாம அதை நமக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த ஆயுதம் நினைச்சு கொடுத்தாங்க. உனக்கு யூஸ் பண்ண தெரியல நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன்னா நம்மளோட சிறப்பு இது.